வயிறுக்கு இதமாக இருக்குங்க. நெஞ்சு சளி பறந்து போயிடும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. பூண்டு போடுங்க. 10-15 பல்லு போடுங்க. நல்ல காரசாரமாக இருக்கிறதுக்கு மிளகு சீரகம் போடுங்க. போதுங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. மல்லி போடுங்க. 2 கருவேப்பிலை, 2 கொத்தமல்லி. இப்போ மிளகு அதிகமாக போட்டிருக்கிறோம், வரமிளகா கம்மியாக போட்டுக்கலாம், அவ்வளவுதாங்க. இதையே நல்லா அம்மி இருந்தாலும் அரைச்சிக்கலாம், இல்லை ஆட்டாங்கல்லையுமே நல்லா ஓரளவுக்கு 90% நல்லா ஆட்டி எடுத்துட்டு வந்து நம்ம வந்து வேக வச்சதோட போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ பாருங்க, நல்லா ஆட்டாங்கல்ல அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு அடுப்பு பற்ற வச்சு நம்ம சட்டி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்க, சட்டி வச்சுட்டோம். சட்டி சூடாயிருச்சு. இப்போ கோழியெல்லாம் உள்ள சேர்த்திடலாம். இந்த மாதிரி சமையல் இருந்தால் எல்லாரும் வீட்டில் டக்கடன்னு பண்ணுவாங்க. ஆமாம், ரைஸ் சாப்பிடலாம் சொல்றீங்க, அப்படியே சூப்பா குடிக்கலாம் சொல்றீங்க, அப்படியே வந்து ரசம் மாதிரி குடிக்கலாம் சொல்றீங்க. இதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போடுறோங்க. அதுக்கு எடுத்து ஒரு தக்காளி போடலாங்க, கருவேப்பிலை. இப்போ இதை போட்டு தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி நிறையாவே ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம மறுபடியும் அரைச்சது போடுவோம். அப்போ உங்களுக்கு கொதிக்க நல்லா கெட்டியாகும். அதனால இப்போ வந்து நாட்டுக்கோழி வேகணும். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, தவறே கிடையாதுங்க. ஒரு 60-70% வெந்திருந்ததுன்னா இப்போ நம்ம இதை ஊற்றி மறுபடியும் கொதிக்க விடணுங்க. அப்போ வந்து இதுவும் சுண்டை கோழி நல்லா வேகறதுக்கு சரியா இருக்குங்க. ரொம்ப பெரிய சமைக்கிறது ஒரு பெரிய வேலை இல்லை இந்த இடத்துல. ஆமா, இதுக்கப்புறம் வந்து அரைச்சது போட்டுடலாங்க. அரைச்ச மசாலா ஆமா போட்டுறோம். உப்பு போட்டுறோம், மூடி போட்டு விட்டுறோம். அரை வேக்காடுக்கு மேலதான் உப்பு போடுறோம். ஆமாங்க, நல்லா கொஞ்சம் சுண்ட விடணுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்ப திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு. பாருங்க எப்படி வந்திருக்குது, கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. டேஸ்ட் பண்ணலாமா? ஓ, டேஸ்ட் பண்ணலாம். போடுங்க. நல்லா தாராளமா சார விடுங்க. ரசம் சமோசம் லொக்குன்னு இரும்புறது எல்லாம் ஓடி போயிருங்க. எப்படி காரம் எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப நன்றி. வேற லெவல். சரி, ரொம்ப நன்றிங்க.